வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் குரு பயிற்சியினுடைய தொடர்ச்சியாக துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு குரு கிரகம் மாறக்கூடிய நிலை பற்றிய விளக்கமான ஒரு பதிவாக பார்க்கலாம். இவங்களுக்கு என்ன ஆதிபத்தியத்திற்கு இயற்கையாக உடையவராக குரு இருக்கிறார், இந்த ஆண்டு எந்த வீட்டிலிருந்து எந்த வீட்டிற்கு எண்ணிக்கை அடிப்படையில் இவர்களுடைய தனிப்பட்ட ராசிக்கு மாற்றம் அடைய போகிறார், அதனுடைய பார்வைகள் என்னென்ன பலன்களை கொடுக்க இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம விளக்கமாக பார்க்கலாம். இந்த ஆண்டு எப்பொழுது குரு பெயர்ச்சி நடக்க இருக்கிறது அப்படின்னு பார்த்தால் மே மாதம் 14ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு குரு கிரகம் மாற்றம் அடைகிறார். இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய இந்த குரு கிரகம் இவர்களுக்கு 3, 6 என்று சொல்லக்கூடிய இந்த ஆதிபத்திய எண்ணிக்கையில் ஒரு அசுபராக வரக்கூடியவராக இருக்கிறார். துலாம் ராசிக்கு இந்த கிரகம் கடந்த ஒரு ஆண்டு இவர்களுக்கு மறைந்த குருவாக 8ஆம் வீட்டில் இருந்தது. ஒரு தொல்லை அப்படின்னு சொல்லலாம். இப்பொழுது என்ன நடக்க இருக்கிறது, 8லிருந்து 9ஆம் வீடாகிய மிதுன ராசிக்கு குரு மாற இருக்கிறார். ஸோ முக்கியமாக காலச்சக்கரத்தின் பாக்கிய வீடாக வரக்கூடிய இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசியினுடைய குருவாக இருப்பது, இந்த தனுசு ராசி துலாம் ராசிக்கு எண்ணிக்கை அடிப்படையில் 3ஆம் வீடாக இருப்பது ஒரு பெரிய தைரியம், தன்னம்பிக்கை இவர்களுக்கு எப்பொழுதும் பக்கபலமாக இருக்கும். பொருளாதாரத்தில் எந்த பாடுபட்டாலும் இவங்க ஒரு பெரிய வருமானத்தை அடையக்கூடிய பணியில் இருக்கக்கூடிய நிலையையும் இது கொடுக்கும். அதிக சறுக்கல்களையும் அடையக்கூடிய ராசி இந்த ராசி தான். ஏனென்றால் துலாத்தில் இருந்து 10ஆம் வீடாகிய தொழில் வீடு சந்திரனுடைய ஆதிக்கம் உள்ள கடகமாக வருவதனால் இது ஒரு நிலையில்லாத கிரகம். சந்திரன் வளர்பிறை தேய்பிறை என்று சொல்லக்கூடிய நிலை போல இருக்கக்கூடிய கிரகம். ஸோ இந்த இயற்கையான தைரிய ஸ்தானாதிபதியான 3ஆம் அதிபதி 9ஆம் வீட்டில் அற்புதமான ஒரு திரிகோணமான ஒரு ஆஸ்பீஷியஸான 9ஆம் வீட்டில் இருக்கிறார். காலச்சக்கரத்தின் 9ஆம் அதிபதியான இவங்களுக்கு தைரியஸ்தானாதிபதியான குரு இவர்களுடைய 9ஆம் வீட்டில் இருக்கிறார். இது ஒரு பெரிய தைரியத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கிறது எளிதாக நமக்கு புரிகிறது. அந்த தைரிய ஸ்தானத்தை அவர் நேரடியாக பார்ப்பது கண்டிப்பாக ஒரு நல்ல பலனாகவே இருக்கும். ஆனால் சற்று அளவுக்கு அதிகமான தைரியம் உங்களுக்கு தேவையில்லை. ராசியாகிய துலாத்தையும் இந்த குரு கிரகம் 5ஆம் பார்வையால் பார்க்கிறார். இது ஒரு ஸ்பெஷல் பார்வை. 7ஆம் பார்வை ஒரு சராசரி பார்வை. 5, 9 குரு கிரகத்திற்கு ரொம்ப விசேஷ பார்வை. இந்த விசேஷ பார்வையினால் உங்களுடைய துலாத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை பார்க்கிறார். ஸோ இந்த சந்திரன் உங்களுக்கு 10 குடையவர் நம்ம இப்பொழுதுதான் சொன்னோம். தொழில் ரீதியிலான மாற்றங்களும் வளர்ச்சிகளும் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடியது இந்த குரு பெயர்ச்சி. துலாம் ராசி நண்பர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள், பணி தொழில் மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது மாற்றம் ஏற்படும். இருக்கக்கூடிய பணியில் இடமாற்றமும் இது கொடுக்கக்கூடிய நல்ல பலன்கள். பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும், உயர்ந்த வருமானத்தை அடையக்கூடிய நிலை. இதனால் இவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நிலை. ஸோ 1, 3 இந்த 2 வீட்டையும் பார்த்த குரு அடுத்ததாக கும்பத்தை பார்க்கிறார். இந்த கும்பம் துலாம் ராசியுடைய பஞ்சமஸ்தானம். அற்புதமான 9ஆம் வீட்டில் அமர்வு பெற்ற குரு கிரகம் 5ஆம் வீட்டை பார்ப்பது, அற்புதமான ராசி திரிகோணங்களை குரு கிரகம் கனெக்ட் பண்ணுவது மிகப்பெரிய உத்தியோக வளர்ச்சியினால் பெரிய புகழ், அந்தஸ்து, கௌரவம், மனதில் மகிழ்ச்சி, நிம்மதி, சந்தோஷம் இதெல்லாம் ஏற்படும்னு சொல்லலாம். குடும்பத்தில் சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும். ரொம்ப அற்புதமான பூர்வீக லாபங்கள் கூட சில நண்பர்களுக்கு கிடைப்பதற்குரிய வாய்ப்பாக இது இருக்கும். 5இல் இருக்கக்கூடிய அந்த ராகு கிரகத்தையும் இந்த குரு கிரகம் பார்க்கக்கூடிய நிலை அடுத்த ஒரு ஆண்டு முழுவதும். இந்த குரு இருக்கக்கூடிய காலம் வரை இந்த ராகுவும் அந்த 5இல் இருந்து குரு பார்வை பெறக்கூடிய ராகுவாக இருப்பது ரொம்ப அற்புதமான மேன்மைகளை, பெண்களால் ஆதாயம், அற்புதமான அதிர்ஷ்ட காற்று, பெரிய உயரத்திற்கு துலாம் ராசிக்கு ஒரு நல்ல வளர்ச்சியான காலகட்டத்தை கொடுக்கக்கூடிய நிலை அப்படின்னு தாராளமாக நம்ம சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் குரு மாறிய பிறகு ராகு கும்பத்திற்கு எப்பொழுது வருகிறார் அப்படின்னு கேட்டால், குரு கிரகம் 14 மே 2025 மிதுனத்தில் மாறிய பிறகு 18ஆம் தேதி மே 4 நாட்களில் ராகு கேது கிரகங்களும் மாறுகிறது. துலாம் ராசிக்கு 5இல் இருந்த சனி கிரகம் 6ஆம் வீட்டில் மார்ச் மாத இறுதியிலேயே மாறிவிடுவார். ராகு கேது கிரகங்கள் மே மாதம் 18ஆம் தேதி 6இல் இருந்த ராகு 5இல் மாறக்கூடிய நிலையும், 12இல் இருந்த கேது கிரகம் 11இல் அமர்ந்து ஒரு நல்ல ஒரு நிலையை கொடுப்பார். முக்கியமாக
11 என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய சிம்ம ராசி, இவர்களுக்கு லாபஸ்தானம் அதே பாதக வீடாகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாதக வீட்டில் அமரக்கூடிய கேதுவினால் இவர்களுக்கு ஒரு பெரிய நன்மை அப்படின்னு சொல்லலாம். பெரிய பாதகம் வேலை செய்யாத அளவிற்கு ரொம்ப நல்ல ஒரு எதிரிகள் இல்லாத நிலை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று அக்கறை தேவை. எப்பவுமே உங்களுடைய வீட்டை குரு பார்த்தால் அது 7ஆம் பார்வையாக, 5ஆம் பார்வையாக, 9ஆம் பார்வையாக பார்த்தாலும் துலாம் ராசிக்கு குரு கிரகம் நோய் நொடிகளையும் கடன்களையும் கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிறது நமக்கு மறக்கக்கூடாது. எப்பொழுதுமே குரு கிரகம் ஆரோக்கியத்தில் சின்ன பிரச்சனைகளை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இது குருவினுடைய பார்வைக்கு கிடைக்கக்கூடிய அதிகபட்ச நன்மையான பலன்கள் அப்படின்னே சொல்லலாம். சில தொல்லையான பலன்களாக என்னெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னா, 1ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குருவினால் 2ஆம் வீடு சிறிது உங்களுக்கு குடும்ப வாழ்வில் சில பிரச்சனைகளை கொடுக்கலாம். சிலர் கணவன் மனைவி வேலைக்காக பிரிந்து இருக்கக்கூடிய நிலையாக கூட இது இருக்கலாம். இது ஒரு நல்ல பிரிவு, நீங்கள் அதை தைரியமாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனாலும் ஒரே இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் சில வாக்குவாதங்களை தவிர்ப்பது, அனுசரித்து செல்வது ஒரு நல்ல பலனாக இருக்கும். 3ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குருவினால் 3ஆம் வீடு பெரிதாக ஒரு எக்ஸ்பான்ஷன் அடையக்கூடிய நிலை, எக்ஸ்பேண்ட் ஆவதனால் அது 4ஆம் வீட்டை விரைய வீடாக 3ஆம் வீடு செயல்படும். இது 4 உங்களுடைய ஆரோக்கியம்னு எடுத்துக்கலாம். உங்க தாயாருடைய ஆரோக்கியம், வீடு வாகனங்கள் ஏதாவது சில பழுதுகள் ஏற்படக்கூடிய நிலையாக இருக்கும். சிலருக்கு பழைய வீடுகளை விற்பனை செய்துவிட்டு மேலும் சில கடன்களை வாங்கி புதிதான சில முதலீடுகள், சுபவிரயங்கள் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பாக இது இருக்கும். இது ஒரு நல்ல நிலை, இது ஒரு நல்ல பலனாகவே எனக்கு தோன்றுகிறது. அடுத்ததாக 5ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு 6ஆம் வீட்டை தொல்லை பெரிதாக படுத்துவதற்கு வாய்ப்பில்லை. 6இல் அமர்ந்த சனி கிரகம் இந்த கண்டினியூஸான இந்த ஒரு பலன்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தது போல 6ஆம் வீட்டிற்கு ராஜயோகாதிபதியான இந்த சனியுடைய அமர்வு ஒரு நல்ல நிலையாகவே இருக்கும். பெரிய ஆரோக்கிய பிரச்சனைகள் இது இந்த கோச்சார ரீதியில் வருவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு வைத்துக் கொள்ளலாம். ஆனாலும் அவரவர்களுடைய ஆரோக்கிய நிலைகளுக்கு ஏற்றாற் போல முன்னர் இருந்த ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏதாவது தொடரும் பட்சத்தில் அதை சரியாக நீங்க ஃபாலோ பண்ணிக்கொள்வது, மருத்துவ பரிசோதனைகளை தொடர்ந்து எடுத்துக்கொள்வது நல்ல ஒரு பலனாக இருக்கும். பொருளாதார ரீதியில் மிகப்பெரிய நீண்ட ஒரு 14 வருடங்களுக்கு மேலாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்த துலாம் ராசிக்கு இந்த எல்லா கிரகங்களுடைய அமைவுமே இந்த 2025இல் பெரிய ஒரு சப்போர்ட் உங்களுக்கு தொழில், உத்தியோகம், வருமானம், சுப நிகழ்ச்சிகள், பெரிய அளவிற்கு மன மகிழ்ச்சி இது மாதிரி கொடுக்கக்கூடிய நல்ல அமைப்பாகவே இது காட்டுகிறது. கண்டிப்பாக துலாம் ராசி ஆரோக்கியத்தை அலட்சியம் செய்யாமல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு இதை நல்ல விதமாக நீங்கள் ஒரு அதிர்ஷ்டமான வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு பலன் பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவின் நோக்கம். நன்றி நண்பர்களே. இதுதான் 2025 ஆண்டு குரு பெயர்ச்சி. ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு மாறக்கூடிய குருவினால் துலாம் ராசி, துலாம் லக்ன நண்பர்களுக்கு நடக்கக்கூடிய பலன்கள். நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ஜோதிடத்தில் ஆர்வமுள்ள உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்.